ஐநார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மொத்த குடும்பமும் நடுத்தெருவில் நிற்க அப்பதான் சந்தா எங்க வீட்டுக்கு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி சந்தா கூப்பிடவும் அப்பதான் அனிசும் வாங்க பையா நீங்க இப்ப எங்க போவீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அனிசு கூப்பிடவும் சேரன் சோழன் பாண்டியன் நிலா எல்லாருமே இங்க சந்தா வீட்டுக்கு போறாங்க. அப்பதான் நடேசன் மேல நிலா கோப்பறாங்க. இல்ல நான் உங்ககிட்ட தெரியாம தான் கேட்குறேன், அந்த வீடு உண்மையிலே யார் பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் அந்த வீடு ஓ மேல சத்தியமா சொல்றேன் என் பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் என்ன சொல்றீங்க உண்மையிலே அந்த வீடு உங்க பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் அட ஆமாம்மா அந்த வீடு என் பேர்ல தான் இருக்கு. எங்க அப்பா எனக்குன்னு அவர் சாக போற காலத்துல அந்த வீடை என் பேர்ல தான் எழுதி வச்சாரு. ஆனா அது பொறுக்காம என் கூட பிறந்த 2 பிறவிக இருக்குல்ல அந்த வீட்டுல பங்கு கேட்டு கோர்ட்டுல கேஸ போட்டுருச்சுங்க. அதோடைய வீட்டு பத்திரமும் அந்த கஸ்தூரி வீட்டுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் என்ன சொல்றீங்க அந்த வீடு உங்க பேர்ல இருக்குன்றீங்க, பத்திரமும் அவங்க கிட்ட இருக்குன்றீங்க, சட்டப்படி பார்த்தா அந்த வீடு உங்களுக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் ஆமா அந்த வீடு சட்டப்படி பார்த்தா எனக்கு தான் சொந்தம். அதனாலதான் அவங்க கோர்ட்டுல கேஸ் போடையில எந்த ஹியரிங்க்குமே நான் கோர்ட்டுக்கு போனது கிடையாது. எப்படினாலும் அது நம்ம வீடு தானே என் பேர்ல தானே இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டா இருந்தேன். இன்னைக்கு என்னன்னா அந்த 2 தருதலைகளும் சேர்ந்து என் பிள்ளைகளை நடுத்தெருவில் நிக்கிற நிலைமைக்கு கொண்டாந்துருச்சு அப்படின்னு சொல்லி நடேசன் கோபப்படுறாரு. சரி அப்ப பத்திரம் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா பத்திரத்தை ஆதாரமா வச்சே கோர்ட்டுல கேஸ் நடக்கல ஹியரிங்க்கு நம்ம போய் அதை ஆதாரமா காமிச்சே கேஸை முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் ஆமா முடிச்சிடலாம் தான், அந்த பத்திரம் நம்ம கையில இல்லாத தைரியத்துல தானே அந்த 2 தருதலைகளும் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் ஆமால எப்படி பத்திரத்தை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நிலா நினைக்கிறாங்க. அப்பதான் நடேசன் ஒரே வழிதான் வீடு புகுந்து பத்திரம் எங்கே இருக்குன்னு சொல்லி அந்த கஸ்தூரிய மிரட்டி கழுத்துல கத்திய வச்சாவது பத்திரத்தை எங்கே இருக்குன்னு கேட்டா வாயை திறந்து சொல்லிட போறா பத்திரம் இங்கே தான் இருக்குன்னு. அவகிட்ட இருந்து பத்திரத்தை வாங்கினா மட்டும்தான் உண்டு, நம்ம கைக்கெல்லாம் பத்திரம் வர்றது கஷ்டம். அதனால தானே கோர்ட்டுல கேஸை போட்டுக்கிட்டு இருக்குங்க. பத்திரம் நம்ம கையில இருந்தா இந்நேரம் கோர்ட்டுல கேஸே போட்டிருக்க முடியாதே. பத்திரமும் என் கையில இல்ல, பத்திரம் என் பேர்ல தான் இருக்கு. அதைத்தான் அதுகளுக்கு பொறுக்காம இம்புட்டு அட்டுழியம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நிலாவுக்கு கஸ்தூரி மேல பயங்கரமான கோவம் மறுநாள் காலையில ஆயிருது. நிலா கஸ்தூரி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல யாரு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடவும் உள்ள இருந்து பார்த்தா கஸ்தூரியும் கஸ்தூரி அண்ணனும் வராங்க. அது எப்படி கொஞ்சம் கூட நெஞ்சில பயமே இல்லாம வீடு இருக்கிறது நடேசன் அங்கிள் பேர்ல, ஆனா அந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி போலீஸை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு சீல் வச்சிட்டீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாது, உங்களுக்கெல்லாம் மனசுல ஈவு இறக்கமே இல்லை. அங்க நானும் இருக்கேல, ஏன் உங்க பொண்ணு இடத்துல நீ வச்சு பார்க்க மாட்டீங்களா? இப்படி வீட்டை விட்டு எல்லாத்தையும் துரத்திட்டீங்களே, அவரு உங்க கூட பிறந்த அண்ணன் தானே, அவ்வளோ பேர் வீட்டுல இருக்கமே எல்லாத்தையும் நடுத்தெருவில் நிறுத்திட்டீங்களே, நாங்க எங்க போய் தங்குவோம் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் எங்கேயோ போங்க, ஏன் உங்களுக்கு போறதுக்கு போக்கடம் கிடையாதா? எத்தனையோ சத்தரஞ்சாவடி எல்லாம் இருக்கு, அங்க போய் இருங்க அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும் பொய் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, நீங்க பண்றது பொய்ன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் ஆமாடி பொய் தான், அந்த வீடு அந்த நடேசன் பேர்ல தான் இருக்கு, அந்த வீடு என் பேர்லயும் என் அண்ணன் பேர்லயும் கிடையாது, அந்த வீடு எங்க அப்பா அந்த நடேசன் பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு. ஏன் அவருக்கு நாங்க 2 பேரும் பிள்ளை கிடையாதா? அப்ப அந்த வீடை 3 பங்கா தானே போடணும். அது என்ன எங்க அப்பா அந்த நடேசன் பேர்ல எழுதி வச்சு செத்து போயிட்டாரு, அந்த வீட்டு பத்திரமும் எங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி சொல்லவும் நிலாவுக்கு பார்த்தா பயங்கரமான கோவம். ஆனா நிலா இப்படியெல்லாம் கஸ்தூரி வாயிலிருந்து வரணும் அப்படின்றதுக்காகத்தான் இங்க கஸ்தூரி வீட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நிலா என்ன பண்ணிருக்காங்கன்னா பல்லவனை வெளியிலேயே நிக்க சொல்லி இந்த மாதிரி கஸ்தூரி பேசுற எல்லாத்தையுமே வீடியோவா எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த திட்டத்தோட தான் பல்லவனும் நிலாவும் கஸ்தூரி வீட்டுக்கே வந்திருப்பாங்க. அப்ப அந்த வீடு அவர் பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் அட ஆமாடி அந்த வீடு அந்த நடேசன் பேர்ல தான் இருக்கு, பத்திரமும் எங்க கையில தான் இருக்கு. அப்ப கோர்ட்ல கேஸ் நாங்க போட்டோம்னா இவர் பேர்ல தான் பத்திரம் இருக்கு, இந்த பத்திரம் இவர் பேர்ல இருக்கிறனால இந்த வீட்டை இவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி நாங்க கேஸ் போட்டா கேஸ் நிக்காம போயிருமே, கேஸ் எங்க பக்கம் சாதகமாயிருமே அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் எப்படி நீ கேஸ் போடுவ, பத்திரம் தான் எங்க கிட்ட இருக்கே, அந்த நடேசன் கையில தான் பத்திரமே இல்லையே, எப்படி கேஸ போடுவ அப்படின்னு சொல்லி இங்க கஸ்தூரி கேட்கவும் இப்ப போட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்கவும் பல்லவா இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிட
பல்லவன் எல்லாத்தையும் வீடியோவா எடுத்துட்டு வராரு. நீங்க இப்ப வாயால வாக்குமூலம் கொடுத்தீங்களே, நடேசன் அங்கிள் பேர்ல தான் பத்திரம் இருக்கு, அந்த பத்திரம் எங்க கிட்டதான் இருக்குன்னு கொடுத்தீங்கல்ல, அந்த வாக்குமூலம் இதுல வீடியோவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. நாங்களும் கோர்ட்ல கேஸ் போடுவோம். இன்னைக்கே லாயரை போய் பார்க்குறோம், கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றோம். அடுத்த ஹியரிங்லயே அந்த வீடு எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி கோர்ட்ல உத்தரவு வாங்குறோம். அதுக்கப்புறம் உங்க மூஞ்சியெல்லாம் எங்க தூக்கி வச்சுக்கிறீங்கன்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவப்படவும் கஸ்தூரிக்கு பார்த்தா என்ன பண்றது எது பண்றதுன்னே தெரியல. டேய் போன குடுறா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி பல்லவன் கிட்ட மல்லு கட்டவும், இந்த போனை வாங்கினீங்கனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த வீடியோவை சேரண்ணே, சோழண்ணே, பாண்டியண்ணே, எங்க அப்பா நடேசன் எல்லாருடைய போனுக்கும் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணிட்டேன். நீங்க ஒன்னும் பண்ண முடியாது. அது எப்படி? கொஞ்சம் கூட மனசுல பயமே இல்லாம பத்திரம் எங்க அப்பா பேர்ல தான் இருக்கு. ஆனா அந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தம்னு கோர்ட்டுல கேஸையும் போட்டு போலீஸையும் கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு சீலை வச்சு எங்க எல்லாத்தையும் நடுத்தல நிப்பாட்டிட்டீங்கல்ல, உங்களை நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல்லவன், அண்ணி வாங்க நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் நிலாவும் பார்த்தா இங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுல சேரன், சோழன், பாண்டி, சந்தா எல்லாருமே இருக்காங்க. அண்ணே வருத்தப்படாதீங்க, நம்ம இன்னைக்கே போய் ஒரு லாயரை பாக்குறோம். அடுத்த ஹியரிங்ல அந்த வீடு நமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், அண்ணே எல்லாமே நிலா அண்ணியோட திட்டம் தான். அந்த கஸ்தூரி அவங்க வாயாலேயே எல்லா உண்மையும் வர வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள கோவப்படுத்தி பேச வச்சு அந்த பத்திரம் நடேசன் அவர் பேர்ல தான் இருக்கு, அந்த பத்திரமும் அவர் பேர்ல தான் இருக்கு, அந்த பத்திரமும் எங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வாயாலே சொல்ல வச்சுட்டாங்க. அதை நான் வீடியோவா எடுத்துட்டேன். இந்த ஒரு ஆதாரம் போதும். இத கோர்ட்டுல காமிச்சோன்னு வெயி, கோர்ட்டுல அந்த வீடு நமக்கு தான் சொந்தம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் சேரன், சோழன், பாண்டியன் எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமான சந்தோஷம். நடேசனுக்கு பார்த்தா என்ன சொல்றதுனே தெரியல. நிலாவுடைய கையை பிடிச்சு கண்ணே கலங்குறாரு. என்னாச்சு, ஏன் கண்ணெல்லாம் கலங்குறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இந்த கேஸை ஈஸியா முடிச்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, அந்த பத்திரம் உங்க பேர்ல இருக்குன்னு அவ்வளவு உறுதியா சொன்னீங்க. இந்த உறுதிய இன்னும் எனக்கு உறுதிப்படுத்திக்கணும்னு தோணுச்சு. அதான் அந்த கஸ்தூரி வீட்டுக்கு போனேன், எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒரு ஆதாரம் போதும், அந்த வீடை வேற யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இப்ப என் கண்ணுக்கு நீ எங்க வீட்டு கொலசாமியா தெரியுற. அந்த வீடு அவ்வளவுதான்னு சொல்லி நானே மனசை விட்டுட்டேன். இல்ல அந்த வீடு உனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து அதை கோர்ட்டுலயும் ஒப்படைச்சு கோர்ட்டுல உத்தரவு வாங்க போறேன்ற பாரு. உன்னை நான் என்ன சொல்றதுனே தெரியல, எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் நிலாவுடைய கையை பிடிச்சு கண்ணெல்லாம் கலங்குறாரு.